நம்ம ஏற்கனவே கட்சியை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த தடவை நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, 234 தொகுதிகள் இருக்கு. அதில் குறைந்தபட்சம் 68,000 சொச்சம் வாக்குச்சாவடிகள் இருக்கு. இப்போ இதுக்கு பூத் கமிட்டி இருக்கும், ஒவ்வொரு பூத்துக்கும். இப்படி திமுக, அதிமுக எல்லா கட்சிகளுக்குமே ஆள் இருப்பாங்க. திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 பேர் கொண்ட குழு இருக்கும். அதுக்குன்னு பூத் கமிட்டி இருக்கும், ஒரு அமைப்பாளர் இருப்பாங்க. அது போக ஐடி பிரிவில் ஆள் இருக்காங்க, பெண்களுக்குன்னு ஆள் இருக்காங்க. அது மாதிரி எல்லா அணிகள்லையும் ஆள் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழகத்தில் திமுகவுக்குன்னு 8,71,000 பேர் இந்த விஷயத்த பண்ணுறாங்க. பூத் கமிட்டியில் பணி செய்கிறாங்க. இப்போ அதிமுக அதே இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு பூத்தில் 28 பேர் இருக்கிறாங்க. 9 அமைப்பாளர்கள், மற்ற அணிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் அப்படின்னு சொல்லி 18,76,000 பேர் அதிமுகவோட பூத் கமிட்டியில் இருக்கிறாங்க தமிழகம் எங்கும். இதுதாங்க கட்சி. நீங்க ஏதோ அவரை எடுத்தாச்சு, இவரை எடுத்தாச்சு, இவரை போட்டாச்சு, அவர் போட்டாச்சுன்னு அது கட்சி கிடையாது. அது ஒரு தலைவருங்கிறவங்க மாறுவாங்க. ஆனா கட்சிங்கிற அடிப்படையான விஷயம், கட்சிங்கிற கட்டுமானத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இதை போல பாஜகவில் நம்மளுக்கு பொறுப்புல இருக்க வேண்டியவங்க இந்த ஆட்களை எல்லாம் போடணும். அதுதான் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு முதல் முக்கிய வேலையே. இதை அவங்க நல்லா செவனே பண்ணிட்டாங்கனாக்கா அந்த சின்ன இடத்துக்குள்ள உள்ளவங்க, அந்த மனுஷங்க, அந்த மக்கள், அவங்க ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்குறாங்க. மதம் சார்ந்து பிரிஞ்சிருப்பாங்க, தொழில் சார்ந்து பிரிஞ்சிருப்பாங்க, ஜாதி சார்ந்து பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அவங்களுடைய தேவைகளுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம்னு பார்த்து அவங்களுக்கோட சந்தேகங்களை தீர்த்து வச்சு உரையாடல் மூலமாக நம்ம செயல்பாடு மூலமாக கன்சிஸ்டண்டா இருக்கும் அந்த ஒர்க். அதெல்லாம் பண்ணினாதான் அதுதான் அந்த பூத் கமிட்டியோட வேலை. நீங்க கடைசி நேரத்தில் சங்கரான்னு ஒரு நாள் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் போய் கதறி கத்தி ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. அதனால அதை பத்தி தான் நம்ம பேசணுமே ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க. அது மேலிட பொறுப்பாளர்களா இருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராவது இருப்பாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இதை பத்தி தான் நாம பேசணும். பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இதை செய்யறாங்களான்னு நாம பார்க்கணும். இந்த பூத் கமிட்டி தான் ஒரு கட்சியோட பேர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து பூத் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இன்னியும் பார்க்க போறோம். நன்றி.